ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யூனிட் 2ல் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த கொஷினுடைய நேம் வார்ஷல்ஸ் அல்காரிதம் ஃபார் ஷார்ட்டஸ்ட் பாத், அதாவது ஃப்ளாய்ட் அல்காரிதம், வார்ஷல் அல்காரிதம். ஸோ இந்த ரெண்டு அல்காரிதமே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஷார்ட்டஸ்ட் பாத், ஒரு கிராஃபில் ஷார்ட்டஸ்ட் பாத் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வார்ஷல் அல்காரிதமுடைய அனதர் நேம், இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆல் பேர் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம். ஓகே, ஸோ ஷார்ட்டஸ்ட் பாத்லேயே வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம் வந்து இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம், அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஆல் பேர் ஷார்ட்டஸ்ட் பாத் ப்ராப்ளம், இன்னொன்று வந்து சிங்கிள் பேர் ஷார்ட்டஸ்ட் பாத் ப்ராப்ளம். இதில் வந்து நமக்கு 2 டைப் ஆஃப் அல்காரிதம் தான் வந்து நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத்து, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஆல் பேர் ஷார்ட்டஸ்ட் பாத். சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத்துனா நம்ம என்ன அல்காரிதம் அதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டிஜிஸ்ட்ரா அல்காரிதமோ இல்லை வந்து பெல்மன் ஃபோர்ட் அல்காரிதமோ யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல் பேர் ஷார்ட்டஸ்ட் பாத் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதில் வந்து நம்ம வார்ஷல் அல்காரிதம் இல்லைனா ஃப்ளாய்ட் அல்காரிதம், ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதனால தான் வார்ஷல் அல்காரிதமுடைய ஆல்டர்னேட்டிவ் நேம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல் பேர் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த அல்காரிதம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஒரு கிராஃபில் சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் போகிறதுக்கான ஷார்ட்டஸ்ட் பாத் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. இங்கே இந்த ஆல் பேர் அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஒரு கிராஃபில் இருக்கிற எல்லா வேர்டிசஸுமே வந்து சோர்ஸாகவும் இருக்கும், டெஸ்டினேஷனாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கிராஃபில் இருக்கிற ஏபிசிடி எல்லா நோட்ஸுமே வந்து சோர்ஸாகவும் இருக்கும், டெஸ்டினேஷனாகவும் இருக்கும். ஓகேவா? அப்போ ஏலேருந்து ஏக்கு வரதுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் என்ன, ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத், ஏலேருந்து சிக்கு போகிறதுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத், ஏலேருந்து டிக்கு போகிறதுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத். அது மட்டும் கிடையாது. இப்போ பியை சோர்ஸாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பிலேருந்து ஏக்கு போகிறதுக்கு, பிலேருந்து பிக்கு போகிறதுக்கு, பிலேருந்து சி, பி டு டி. அதேமாதிரி சி வந்து சோர்ஸாக இருக்குது அப்படின்னா சி டு ஏ, சி டு பி. அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு நோடையுமே வந்து நம்ம சோர்ஸாக எடுத்துக்கிட்டு மற்ற நோடோட அது வந்து ரீச் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறத தான் வந்து ஆல் பேர் ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கிராஃபில் இருக்கிற 4 நோடுமே வந்து சோர்ஸு. ஓகேவா? ஸோ அந்த 4 நோடுமே வந்து எல்லா நோடோடையும் ரீச் பண்ணுறதுக்கான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது இந்த வார்ஷல் அல்காரிதம் பொறுத்தளவு என்ன கால்குலேட் பண்ணும் அப்படின்னா, இட் கம்ப்யூட்ஸ் ட்ரான்சிட்டிவ் க்ளோஷர். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வார்ஷல் அல்காரிதம் அப்படின்னாவே ட்ரான்சிட்டிவ் க்ளோஷர் வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து இதோடைய ஒர்க்கு. ஓகேவா? ஸோ இதோடைய கிராஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, டைரக்டட் கிராஃபாக இருக்கணும். ஸோ இதுக்கு வரக்கூடிய கிராஃப் வந்து டைரக்டட் கிராஃப். ஸோ ட்ரான்சிட்டிவ் க்ளோஷர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் ஜென்ரேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் டிஎஃப்எஸ் ஆர் பிஎஃப்எஸ். அதாவது டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச், பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அப்ரோச்சை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ட்ரான்சிட்டிவ் க்ளோஷர் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த ட்ரான்சிட்டிவ் க்ளோஷர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் கேன் பி டிஃபைன்ட் அஸ் n cross n பூலியன் மேட்ரிக்ஸ். ஓகேவா? அதாவது ஒரு கிராஃப்லேருந்து நாம் ஒரு மேட்ரிக்ஸ் வந்து டிரைவ் பண்ணுவோம். அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பூலியன் மேட்ரிக்ஸாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் பூலியன் நம்பர்ஸ்னால் என்னது? 0 1. இதை தான் வந்து நம்ம பூலியன் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து 0s and 1s இருக்கிற மாதிரியான ஒரு மேட்ரிக்ஸை வந்து என்ன பண்ணும், இந்த ட்ரான்சிட்டிவ் க்ளோஷர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதோடைய சைஸ் வந்து n cross n. அதாவது இங்கே எத்தனை வெர்டிசஸ் வந்து இருக்குது? ஓகே, ஸோ 4 வெர்டிசஸ் அப்படின்னா அப்போ அந்த பூலியன் மேட்ரிக்ஸோடைய சைஸ் வந்து 4 cross 4. ஓகேவா? அதாவது 4 rows 4 columns வந்து இருக்கும். Okay, so Boolean matrix T in which ith row and jth column is 1, then path is existed. ஓகேவா? அதாவது அந்த காலமில், அந்த மேட்ரிக்ஸில் ஒரு பர்டிகுலர் ரோவ்லையும் ஒரு பர்டிகுலர் காலம்லேயும் வரக்கூடிய வேல்யூஸ் வந்து 1 1ன்னு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பாத் வந்து இருக்குது. அதாவது ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடை நான் ரீச் பண்ணுறதுக்கான பாத் வந்து எக்ஸிஸ்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த பூலியன் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ ஒருவேளை இந்த ஐத்து காலமில் இருக்கிற வேல்யூ 1ம் ஜேத்து காலமில் இருக்கிற வேல்யூ 0ன்னு இருந்தது அப்படின்னா பாத் வந்து எக்ஸிஸ்டாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதர்வைஸ் இட் இஸ் 0. ஸோ இப்போ இந்த பூலியன் மேட்ரிக்ஸ் சொன்ன இல்லையா, அந்த ட்ரான்சிட்டிவ் க்ளோஷரை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ரூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன ரூல் அப்படின்னா, ஐத்து காலமில் இருக்கிற ஒரு வேல்யூவும் ஐத்து ரோவில் இருக்கிற ஒரு வேல்யூவும் ஜேத்து காலமில் இருக்கிற வேல்யூவும் 1 1ன்னு வந்து இங்கே 0ன்னு இருந்ததுன்னா நம்ம வந்து அதை என்னவா மாற்றிக்கலாம்? 1ன்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். சொல்லது புரியுதுங்களா? திருப்பி ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஐத்து காலமில் 1ன்னு இருக்குது, ஜேத்து காலமில் 1ன்னு இருக்குது. இந்த 1ம் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல நமக்கு 0ன்னு வேல்யூ இருந்ததுன்னா அதை நம்ம என்ன பண்ணலாம்? 1ன்னு சொல்லிட்டு மாற்றலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரூல்ஸு. ஒருவேளை ஐத்து காலமில் 0, ஜேத்து காலமில் வந்து 1 தான் இருக்குது, ஐத்து ரோவில் 1, ஜேத்து காலமில் 0 அப்படின்னு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? அது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல 0 இருந்தால் 0 தான் வைக்கணும். 2 இடத்துலையுமே நமக்கு 1 1ன்னு இருந்து அது இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல 0ன்னு இருந்ததுன்னா நம்ம அதை 1ன்னு வந்து மாற்றிக்கணும். ஆல்ரெடி இங்கே 1 தான் இருக்குது அப்படின்னாலும் 1 தான். இது 1 தான் வந்து நம்ம ரூல்ஸு. ஸோ இங்கே வந்து 1 1ன்னு இருக்குது. ஸோ இது இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல 0ன்னு இருக்குது. அதை வந்து நான் என்ன மாற்றுறேன்? இங்கே வந்து 1ன்னு சொல்லிட்டு மாற்றிடுறேன்.
ஓகே. ஸோ அப்போ இதை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். கடைசியாக நமக்கு ஒரு பூலியன் மேட்ரிக்ஸ் வந்து கிடைக்கும். அந்த பூலியன் மேட்ரிக்ஸை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், ட்ரான்சிட்டிவ் க்ளோஷர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த வார்ஷல் அல்காரிதம் உடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதோடைய ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன கம்ப்யூட் பண்ணணும், அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் வந்து கம்ப்யூட் பண்ணணும். ஓகே. ஸோ அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஆல்ரெடி வந்து 4 நோட்ஸ் வந்து இருக்குது. அந்த 4 நோட்ஸையும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ரோஸ் அண்ட் காலம் நேமாக வந்து எழுதிட்டு கனெக்ஷன் இருக்குது. அதாவது ஏவோடைய அட்ஜசன்சி எடுத்துட்டோம்னா ஏவோட டேரெக்டாக எது கனெக்ட் ஆகிருக்கு, பியும் சியும் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ ஏ டு பி இருக்குது அப்படின்னா அது 1ன்னு சொல்லிட்டு போடணும். ஏ டு சி வந்து கனெக்ஷன் இருக்குன்னா 1ன்னு சொல்லிட்டு போடணும். ஏ டு டி டைரக்ட் கனெக்ஷன் இல்லை, அப்போ ஏலேருந்து டிக்கு போகிறதுக்கு நம்ம 0ன்னு சொல்லிட்டு போடணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படி அப்படின்றத நம்ம ப்ராப்ளம் வைஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா. அடுத்தது என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணிடுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லணும், R0 அப்படின்னு சொல்லுவாங்க, அதை டினோட் பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், R1 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ கன்ஸ்ட்ரக்ட் R1. அப்போது அந்த R1 வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸை வந்து நம்ம இன்டர்மீடியட் வெர்டெக்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ R2 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன்னா 2 வெர்டெக்ஸை நம்ம இன்டர்மீடியட் வெர்டெக்ஸாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். R3 கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா 3 வெர்டெக்ஸை நம்ம இன்டர்மீடியட் வெர்டெக்ஸாக, அதாவது என்னென்னா சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் போகிறதுக்கு நடுவில் நிறைய இன்டர்மீடியட் வெர்டெக்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து R1 கண்டுபிடிக்கும் போது ஒரே ஒரு வெர்டெக்ஸை தான் நீ இன்டர்மீடியட் வெர்டெக்ஸாக யூஸ் பண்ணணும். ரெண்டாவது R2 கண்டுபிடிக்கும் போது 2 வெர்டெக்ஸை நீ இன்டர்மீடியட் வெர்டெக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். R3 கண்டுபிடிக்கும் போது 3 வெர்டெக்ஸ், R4 கண்டுபிடிக்கும் போது 4 வெர்டெக்ஸ். ஓகேவா. அந்த மாதிரி எத்தனை வெர்டெக்ஸ் இருக்கோ அத்தனை R வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து 4 வெர்டெக்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போது R0, R1, R2, R3, R4 வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஓகே. ஸோ அப்போது நம்ம ஒரு R வேல்யூ கண்டுபிடிக்கும் பொழுதும் நம்ம வந்து இன்டர்மீடியட் வெர்டெக்ஸை 1 by 1 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும். ஓகே. ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னது, சிமிலர்லி RK அண்ட் RK-1 இதே மாதிரி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே போகணும். ஸோ ஃபைனலி we will get Rn is computed. ஓகே. ஸோ எவ்வளோ ரோஸ் இருக்குது அதுதான் வந்து n வேல்யூ. ஓகேவா. ஸோ அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போ இதோட ப்ரொசீஜர் எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்ம அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். அந்த அட்ஜசன்சி மேட்ரிக்ஸை R0ன்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் R1 கண்டுபிடிக்கிறோம். R1 கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸை இன்டர்மீடியட் வெர்டெக்ஸாக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம RKலேருந்து RK-1 வரைக்கும் இதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணிகிட்டே வரும். ஃபைனலாக நமக்கு வந்து ஒரு R⁴n வந்து கிடச்சிருது. ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். பட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா டைம் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும். ஸோ நிறைய பேஜஸ் வைஸ் வந்து போயிட்டே இருக்கும் ப்ராப்ளம். ஓகேவா. ஸோ அதனால் இதில் வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட் நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்லேயே வந்து இருக்குது. ஸோ அதனால் அந்த மெத்தடை தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஒருவேளை நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு ரோ வேல்யூஸையும் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஃபார்முலாவை வச்சு தான் இங்கே அல்காரிதம் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ இப்போ வந்து இதோடைய அல்காரிதம் இதோடைய ஃபார்முலா எடுத்துட்டோம் அப்படின்னா R⁴k ஓகேவா, I, ith ரோ jth காலம். ஓகேவா. எந்த ரோ எந்த காலமில் இருக்கிற வேல்யூவை நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்றது தான் வந்து R⁴k I, j. ஓகே. ஈக்குவல் டு, ஸோ ஃபார்முலா வந்து எப்படி இருக்குன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து கொடுத்துருப்பாங்க. வார்ஷல் அல்காரிதம் அப்படின்னாவே நமக்கு வந்து என்ன இருக்கும், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நடுவில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா R⁴k-1 எல்லாத்துலேயுமே வந்து R⁴k-1 தான் வரும். அதில் இந்த காலம் ரோவுடைய நேம் சொல்கிறோம் இல்லையா, அது மட்டும்தான் வந்து இந்த மூணுத்துலேயுமே வந்து மாறும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னில் வந்து I, jன்னு இருக்கும், ரெண்டாவதுல I, k, மூணாவதுல k, j. ஓகே. ஸோ இதுக்கு நடுவில் ஃபஸ்ட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் R, அடுத்தது அண்டு. ஸோ R அண்டு கம்பேர் பண்ணும்போது ப்ரையாரிட்டி அண்டுக்கு தான் அதிகம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி வந்து ப்ராக்கெட் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 வேல்யூவை கம்ப்யூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இதில் வர ரிசல்ட்டை நம்ம இந்த வேல்யூவோட R ஆப்ரேஷன் வந்து பண்ணணும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு அண்டு ஆப்ரேஷன் முடிச்சிடணும். இந்த 2 வேல்யூவை வச்சு வர ரிசல்ட்டை இந்த வேல்யூவோட R ஆப்ரேஷன் வந்து பண்ணணும். ஸோ இதுதான் வந்து வார்ஷல் அல்காரிதமில் ரோ பை ரோவாக வந்து நம்ம வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா. ஓகே. ஸோ அடுத்தது இதோடைய அல்காரிதம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அல்காரிதம் இஸ் ஏ கீவேர்ட். ஸோ நான் என்ன அல்காரிதம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், வார்ஷல் அல்காரிதம் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அதனால் வார்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு அல்காரிதம் நேம் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரே ஆஃப் வேல்யூஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ 1 to n அப்படின்னு சொல்லிட்டு அரே ஆஃப் வேல்யூஸ் வந்து கொடுத்துருவோம். ஏன்னா இது வந்து 2 டைமென்ஷனல் அரே இல்லையா, இந்த மேட்ரிக்ஸ் அப்படின்னாவே 2 டைமென்ஷனல் அரே. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 2 வேல்யூஸ் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். இந்த ப்ராப்ளமுடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்ன பண்ணுது, இந்த ப்ராப்ளமு ட்ரான்சிட்டிவ் க்ளோஷரை வந்து கம்ப்யூட் பண்ணுது. என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணி, வார்ஷல் அல்காரிதம் யூஸ் பண்ணி ட்ரான்சிட்டிவ் க்ளோஷரை கம்ப்யூட் பண்ணுறது தான் இந்த ப்ராப்ளமுடைய டிஸ்கிரிப்ஷன். இதில் இன்புட் நம்ம என்ன கொடுப்போம், ஒரு கிராஃபுடைய அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ். அந்த கிராஃப் எப்படி இருக்கணும், டைரக்டட் கிராஃபாக இருக்கணும்.
அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னா ட்ரான்சிட்டிவ் க்ளோஷர். ஓகேவா? ஸோ ஒரு டைரக்டட் கிராஃபோடைய ட்ரான்சிட்டிவ் க்ளோஷர் என்ன, அதுதான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். எப்பயுமே எல்லா அல்காரிதமுக்குமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு நோட்ஸில் இருக்கோ இல்லையோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அல்காரிதம் டைட்டில் போட்டுட்டு எந்த டாபிக் அல்காரிதம் கேட்டாலும் ஃபஸ்ட்டு அல்காரிதம் அப்படின்ற கீவேர்டை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நீ என்ன அல்காரிதமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறியோ அந்த நேமை வந்து அல்காரிதம் நேமாக கொடுத்துக்குங்க. நீங்கள் என்ன இன்புட் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே பேராமீட்டராக வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இந்த ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் லைனில் ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளமுடைய டெஸ்கிரிப்ஷன், நீங்கள் வந்து என்ன ப்ராப்ளமாக சால்வ் என்ன பண்ணுறீங்க இந்த இதில் அப்படின்றத நீங்கள் ப்ராப்ளம் டெஸ்கிரிப்ஷனாக வந்து கொடுத்துங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கமெண்ட் லைன் போட்டு இன்புட் எது வந்து நீ இந்த ப்ராப்ளம்க்கு இன்புட்டாக வருதுன்றதை எழுதுங்க. அடுத்தது இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன அவுட்புட்டாக கிடைக்குது, இந்த 4 பாயிண்ட்ஸையும் வந்து அல்காரிதமில் கம்பல்சரி எழுதுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வரக்கூடிய அந்த லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் வந்து நீங்கள் சூடோகோடாகவோ இல்லை சி ப்ரோக்ராம் கோடிங்காகவோ இல்லை தியரிட்டிக்கலாகவோ கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்த வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இதில் நான் சொன்ன மாதிரி அந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து போட்டாச்சு. என்னென்ன இருக்கணும், ஃபஸ்ட்டு அல்காரிதமுடைய நேம் இருக்கணும், உள்ள பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், ப்ராப்ளமுடைய டெஸ்கிரிப்ஷன் எடுத்து எழுதுங்க. அடுத்தது என்ன இன்புட் இந்த ப்ராப்ளம்க்கு கொடுக்க போகிறீங்களோ அதை எடுத்து எழுதுங்க. அடுத்தது அவுட்புட் என்ன வந்து கெட் பண்ண போகிறீங்கன்றதை எடுத்து எழுதுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய லாஜிக்கல் கோடிங்கை வந்து இந்த இடத்துல வந்து எழுதுங்க. சரியா? ஸோ இப்போ இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன், அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் தானே ஆர் நாட்னு வந்து நம்ம இங்கே டினோட் பண்ணுறோம். அதனால் ஏவை வந்து நான் ஏன்றது அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ், அதை வந்து நான் என்னவா இனிஷியலைஸ் பண்ணுறேன், ஆர் நாட்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணுறேன். இப்போ இந்த அல்காரிதமை பொறுத்தளவு ஒரு 3 ஃபார் லூப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஃபார்முலாவில் நமக்கு என்ன இருக்குது, I, J, K 3 இருக்கு இல்லையா? அப்போது ஃபஸ்ட்டு K வந்து நான் வந்து அவுட்டர் லூப்பாக வந்து யூஸ் பண்ணுறேன் 1 to n வரைக்கும். அதுக்குள்ளே இன்னர் லூப் வந்து ஐக்கு இன்னர் லூப் வந்து J. ஓகே. ஸோ இதோடைய லிமிட் வந்து எது வரைக்கும் இருக்குன்னா 1லேருந்து n வரைக்கும் வந்து இருக்கும். ஏன்னா இத்தனை டைம் வந்து என்ன ஆகும்னா இந்த ஃபார்முலா வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். வேல்யூஸ் வந்து மாறி வந்து என்ன ஆகும்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இங்கே ஃபார்முலான்னு சொன்ன இல்லையா, அந்த ஃபார்முலாவை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே. இந்த 3 ஃபார் லூப்புக்குள்ளே நீ என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபார்முலாவை எழுதிக்கிறீங்க. கடைசியாக உங்களுக்கு வந்து இங்கே என்ன கிடைக்குது, Rn வந்து கிடைக்குதுன்னு போட்டோம் இல்லையா? ஸோ ரிட்டன் R⁻n. ரொம்ப ஈஸியான அல்காரிதம் இது. வார்சல் அல்காரிதம்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ளாய்ட் அல்காரிதம்லையும் வந்து இந்த ஃபார்முலா மட்டும்தான் மாறும், மீதி இந்த கோடிங் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராப்ளமை வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் காட்டுறேன். இப்போ வந்து வார்சல் அல்காரிதம் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது, ஃபஸ்ட்டு அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறீங்க. அந்த அட்ஜசன்சி மேட்ரிக்ஸை ஆர் நாட்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர் நாட்லேருந்து நீங்கள் R1 கண்டுபிடிக்கிறீங்க, R1லேருந்து R2 கண்டுபிடிக்கிறீங்க, R2லேருந்து R3 எத்தனை வெர்டெக்ஸ் வருதோ அத்தனை ஆர் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம வந்து என்ன இங்கே கன்சிடர் பண்ணணும், ith ரோ jth காலமில் 1 வருதுன்னா அது இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல 0 இருந்ததுன்னா அது 1ன்னு சொல்லிட்டு மாற்றுறீங்க. ஓகே. ஸோ ஃபார்முலா வந்து இதுதான், ட்ரான்சிட்டிவ் க்ளோஷர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து இதுதான். ஸோ இது வந்து ரோ பை ரோவாக வந்து என்ன பண்ணணும்னா ஒரு வேல்யூ ஒரு பொசிஷனில் இருக்கிற வேல்யூவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஓகே. ஃபார்முலா வச்சு போட்டோம் அப்படின்னா டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஸோ டைம்குள்ளே நம்மளால் வந்து முடிக்க முடியாது. அதனால் நான் கொடுக்குற மெத்தடை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. இதுதான் வந்து உங்களுக்கு கிராஃப். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கொஷின் வந்து ஃப்ளாய்ட் அல்காரிதம், வார்சல் அல்காரிதம் ரெண்டுத்தையுமே சேர்த்து ஃப்ளாய்ட் வார்சல் அல்காரிதமை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 2 அல்காரிதமுக்குமே வந்து டெஃபினேஷன் எழுதி அதை ப்ரொசீஜர் அடுத்தது அல்காரிதம் என்ன அப்படின்னு எழுதிட்டு சிம்பிளான எக்ஸாம்பிளாக வந்து போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ தனித்தனியாக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராப்ளம், அதாவது இந்த கிராஃபுடைய சைஸை வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் நான் சொல்கிற இந்த ஷார்ட்கட் மெத்தட்லேயே வந்து போடுங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களால் போட முடிஞ்சது, டைமுக்குள்ளே போட முடிஞ்சதுன்னா நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து கிராஃப் வந்து கொடுத்தாச்சு. இந்த கிராஃப் வந்து என்ன கிராஃபாக இருக்குது, டைரக்டட் கிராஃபாக இருக்குது. இந்த கிராஃப் அதாவது வார்சல் அல்காரிதம் பொறுத்தளவு கிராஃப் வந்து டைரக்டட் கிராஃபாக இருக்கும். மற்றபடி வெயிட்லாம் எதுவும் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஆனால் ஃப்ளாய்ட் அல்காரிதமில் வெயிட் வந்து கொடுத்துருப்பாங்க. அன்டைரக்டட் கிராஃபாகவும் இருக்கும், இல்லைனா வந்து டைரக்டட் கிராஃபாகவும் இருக்கும். அது வந்து ஃப்ளாய்ட் அல்காரிதம். வார்சல் அல்காரிதமை பொறுத்தளவு கிராஃபில் வந்து டைரக்டட் கிராஃபாக இருக்கும், பட் எந்த வெயிட்டும் வந்து இருக்காது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கிராஃப்கான அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் வந்து எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குது, ABCD 4 வெர்டெக்ஸ் வந்து இருக்குது. அப்போது நம்ம மேட்ரிக்ஸுடைய சைஸ் வந்து என்னது, 4x4 4 ரோஸ் இருக்கும், 4 காலம்ஸ் இருக்கும். அந்த 4 ரோஸ்க்கும் 4 காலம்ஸ்க்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், இந்த வெர்டெக்ஸோடைய நேமை தான் எடுத்து வந்து எழுதிக்கணும். ஓகே. ஸோ ABCDன்னு எழுதிட்டேன். அது மாதிரி இங்கேயும் ABCDன்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பொசிஷனாக வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். எப்படி அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும், ஏலேருந்து ஏக்கு கனெக்ஷன் இருக்கா, A to A எந்த கனெக்ஷனும் இல்லை, ஏலேருந்து ஏக்கு போகிறதுக்கு கனெக்ஷன், டைரக்ட் கனெக்ஷன் எதுவும் கிடையாது. அப்போ கனெக்ஷன் இல்லை அப்படின்னா 0ன்னு சொல்லிட்டு போட்டுடணும். பாத் இல்லை அப்படின்னா 0ன்னு சொல்லிட்டு போட்டுடணும். அடுத்தது இப்போ நம்ம எது கண்டுபிடிக்கணும், AB. ஓகேவா? AB ஏலேருந்து பிக்கு பாத்து போகுதான்னு பார்க்கணும். ஏலேருந்து பிக்கு நமக்கு என்ன இருக்குது, பாத் வந்து போகுது. ஸோ அப்போது பாத் போச்சு அப்படின்னா
என்னது கனெக்ஷன் வந்து 1ன்னு சொல்லிட்டு நம்ம போட்டுருவோம். அடுத்தது எது கண்டுபிடிக்கிறோம், ஏலேருந்து சிக்கு பார்த்து இருக்கான்னு பார்க்குறோம். ஏலேருந்து சிக்கு நமக்கு பார்த்துருக்கா, டைரக்ட் பார்த்துருக்கா, டைரக்ட் பார்த்து இல்லை, ஸோ அப்போ 0. அடுத்தது ஏலேருந்து டிக்கு பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏலேருந்து டிக்கு பார்த்து இருக்குது, ஓகேவா, ஏ டு டிக்கு பார்த்து இருக்குது, ஸோ 1ன்னு சொல்லிட்டு போட்டுருக்கேன். இப்போ அதே மாதிரி பிலேருந்து ஏக்கு பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பிலேருந்து ஏக்கு பார்த்து கிடையாது, ஏலேருந்து தான் பிக்கு வருதே தவிர பிலேருந்து ஏ வந்து டைரெக்டாக என்ன ஆகலை, கனெக்ட் ஆகலை, அதாவது அவுட் கோயிங் எட்ஜஸ் இல்லை, பிலேருந்து ஏக்கு அவுட் கோயிங் எட்ஜஸ் இல்லை, அப்போ 0. அடுத்தது பி டு பி, பிலேருந்து பிக்கு போகிறதுக்கு பார்த்து இல்லை, ஸோ 0. அடுத்தது பிலேருந்து சிக்கு போகிறதுக்கு பார்த்து எக்ஸிஸ்ட், ஓகேவா, ஸோ பி டு சி வந்து பார்த்து இருக்குது, ஸோ 1ன்னு சொல்லிட்டு போட்டுருக்கேன். அடுத்தது பி டு டி, பிலேருந்து டிக்கும் வந்து பார்த்து இருக்குது, ஸோ அதுவும் வந்து நான் 1ன்னு போட்டிருக்கேன். அடுத்தது சிலேருந்து ஏ, சி டு ஏக்கு பார்த்துருக்கா இல்லை, ஸோ அதனால் 0. சிலேருந்து பிக்கு பார்த்துருக்கா இல்லை, ஸோ அதுவும் 0. சிலேருந்து டிக்கு பார்த்துருக்கா, சிலேருந்து டிக்கு பார்த்து இருக்குது, ஸோ அப்போ அது 1. சாரி, சி டு சி வந்து பார்த்து இல்லை, சிலேருந்து சிக்கு பார்த்து இல்லை, சிலேருந்து டிக்கு பார்த்துருக்கா இருக்குது, ஸோ அதனால் 1. அடுத்தது டிலேருந்து ஏக்கு பார்த்துருக்கான்னு பார்ப்போம். டிலேருந்து ஏக்கு போகிறதுக்கு பார்த்து கிடையாது, ஏலேருந்து தான் டிக்கு வருதே தவிர டிலேருந்து ஏக்கு போகல, ஸோ அதனால் வந்து 0. டி டு பி, டிலேருந்து பிக்கு பார்த்து இல்லை, பிலேருந்து தான் டிக்கு பார்த்துருக்கு, டிலேருந்து பிக்கு எந்த இதுவும் போகலை, எட்ஜும் போகலை, ஸோ அதனால் அதுவும் 0. டி டு சி, டிலேருந்து சிக்கு பார்த்து கிடையாது, சிலேருந்து தான் டிக்கு போகுதே தவிர டிலேருந்து சிக்கு போகலை, ஸோ அதனால் இதுவும் 0. டிலேருந்து டிக்கு பார்த்துருக்கா இல்லை. ஸோ இதுதான் வந்து என்னது இந்த கிராஃபோடைய அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ். சில டைம் உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, கிராஃப் கொடுக்காம இந்த மாதிரி அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, பூலியன் மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இது கொடுத்தா இன்னும் ஈஸி, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக இதிலிருந்தே வந்து R0, R1, R2, R3, R4 வந்து நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம், ஓகேவா. இப்போ அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் கேல்குலேட் பண்ணியாச்சு ப்ரொசீஜர் படி. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், அந்த அட்ஜசன்சி மேட்ரிக்ஸை நான் என்னன்னு சொல்லிட்டு இங்கே மார்க் பண்ணணும், R0ன்னு சொல்லிட்டு டினோட் பண்ணணும். ஸோ அதை தானே நம்ம படித்தோம். ஸோ இனிஷியல் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் வித் நோ இன்டர்மீடியட் வெர்டெக்ஸ், ஓகேவா. ஸோ இனிஷியலாக இங்கே இருக்கிற அட்ஜசன்சி மேட்ரிக்ஸில் நான் எந்த இன்டர்மீடியட் வெர்டெக்ஸும் வைக்கல, ஓகேவா. வைக்காமல் டேரெக்டாக ஏவோட பியோட சியோட டியோட டேரெக்டாக பார்த்து போகுது, கனெக்ட் ஆகுது அப்படின்னா அதை 1ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணேன். பார்த்து போகலை அப்படின்னா 0ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டேன். இப்போ என்னென்ன எனக்கு அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கோ அதை அப்படியே எடுத்து R0ல் வந்து நம்ம எழுதிக்கிறோம், ஓகே. ஸோ 0 1 0 1 0 0 1 1 இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கணும். சி வந்து 3 0 1, லாஸ்ட் ஒன் வந்து எல்லாமே வந்து நமக்கு 0, ஓகேவா. ஸோ என்ன கிடச்சிருக்கோ அதை வந்து R0 எடுத்து எழுதிக்கிறீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த R0லேருந்து R1 வந்து கண்டுபிடிக்கணும். எது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா 4 தானே, இதோடைய சைஸ் வந்து 4x4 தானே, அப்போ R4 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்கிறது புரியுதுங்களா. 4x4 சைஸ் அப்படின்னா நம்ம வந்து R4 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா R1 வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ R1 கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வெர்டெக்ஸை வந்து நம்ம இன்டர்மீடியட் வெர்டெக்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோ R1 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், R0ல் வந்து ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமை வந்து மார்க் பண்ணிக்கணும். சொல்கிறது புரியுதுங்களா. R0லேருந்து R1 கேல்குலேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், R1க்கு ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிறீங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதையும் இந்த மார்க் பண்ணதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். 0 1 0 1. அதே மாதிரி காலம்லேயும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் 0 0. எதை வந்து நீங்கள் வந்து இங்கே ஹைலைட் பண்ணிங்களோ அதை அப்படியே எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அதை வந்து எழுதிக்கணும். ரிமைனிங் இங்கே ஹைலைட் பண்ணாமல் இருக்கு இல்லையா, இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ரூல்ஸை வந்து அப்ளை பண்ண போகிறோம், ஓகேவா. இப்போ இந்த இடத்த நான் ஃபில் பண்ணணும்னா இதுவும் தான் இன்டர்செக்ட் ஆகுது, 0 1, ஓகேவா. இந்த பக்கம் 0 இருக்குது, இந்த பக்கம் 1 இருக்குது, இது இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல 0 தான் இருக்குது. ஸோ ரெண்டு இடத்துலையும் 1 1 வந்தால் தான் நம்ம இங்கே 1ன்னு மாற்றணும். ஸோ நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, இங்கே வந்து இந்த ஒரு பக்கம் 0 இருக்குது, ஒரு பக்கம் 1 இருக்குது, அப்போ 0 × 1 0 தான். ஸோ அந்த 0 அப்படியே எடுத்து எழுதியாச்சு, ஓகே. அடுத்தது இந்த இடத்த வந்து நம்ம மாற்ற முடியும். இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி பார்த்து எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு, ஸோ அதனால் அந்த 1 எடுத்து அப்படியே எழுதிடும். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 0 1, ஸோ இதுவும் வந்து பார்த்து இருந்து எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு. அதாவது ஆல்ரெடி 1 1ன்னு இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் அப்படியே போட்டுக்கிறோம். எங்கெல்லாம் நமக்கு 0ன்னு வருதோ அந்த இடத்துல 1ன்னு மாற்ற முடியுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் அந்த ரூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ அதனால் இதுவும் 1 1ன்னு இருக்குது, அதனால் அதை அப்படியே எடுத்து போட்டாச்சு. இப்போ இந்த இடத்த வந்து நம்ம ஃபில் பண்ணணும், இங்கே வந்து எழுதணும் இல்லையா. ஸோ இங்கே 0 இருக்குது, அப்போ இதில் ஏதாவது 1 மாற்ற முடியுதான்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ரோ, இதுக்கு கரஸ்பாண்டிங்கான காலம், இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. 1 0 அப்படின்னா 0 தான் வரும், ஓகேவா. அடுத்தது வந்து இங்கே இதில் எடுத்துக்கிட்டோம்னா இங்கேயும் 0 வருது. இதுக்கு ஏதாவது மாற்ற முடியுதான்னு பார்க்கணும். இந்த ஹைலைட் பண்ண ரோ காலமை தான் நம்ம பார்க்கணும், சரியா. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ரோ வந்து இங்கே 0, இதுக்கு கரஸ்பாண்டிங்கான காலமும் 0, ரெண்டுமே 0 0னா 0 தான். அடுத்தது இந்த 1 இருக்குன்னா அந்த 1 எடுத்து அப்படியே எழுதிக்கணும், ஓகே. ஸோ இப்போ லாஸ்ட் 1ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்குது, இந்த 0வை வந்து 1ஆக மாற்ற முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இந்த 0க்கான
ரோவும் 0 தான், இந்த 0க்கான காலம் வந்து 1. ஸோ 1 into 0 நமக்கு என்ன கிடைக்கும்? 0 தான். ஓகேவா? அதே மாதிரி இதோடைய ரோ காலம் வந்து பார்த்தோன்னா 0 0. ஸோ இதுவும் நமக்கு 0 தான் கிடைக்கும். இதோடைய ரோ அண்ட் காலம் வந்து பார்க்கும்போது 1 0. ஸோ நமக்கு 0 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எந்த சேஞ்சஸுமே வந்து R1ல் வரலை. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும்? R2 வந்து R1லேருந்து R2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ R2 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா 2 இன்டர்மீடியட் வெர்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? R2 கண்டுபிடிக்கணும்னா R1ல் செகண்ட் ரோ, ஓகேவா, செகண்ட் ரோ செகண்ட் காலம் வந்து மார்க் பண்ணிக்கணும். செகண்ட் ரோ செகண்ட் காலம் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த வேல்யூஸை மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 0 0 0. செகண்ட் காலம் வந்து பார்த்தோன்னா 0, இங்கே 1 1. ஓகேவா? ஸோ இந்த ஹைலைட் பண்ணதை மட்டும் எடுத்து இங்கே எழுதிட்டு ரிமைனிங் இருக்கிற இடத்துல 0ன்னு இருக்கிற இடத்துல ஏதாவது 1 மாற்ற முடியுதான்னு வந்து நம்ம பார்க்குறோம். அந்த ரூல்ஸ் வந்து அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல 0 இருக்கு இல்லையா? அப்போ இதை வந்து 1ன்னு மாற்ற முடியுதா? இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ரோ ஹைலைட் பண்ணதில் ரோ வந்து என்ன இருக்குது? 0. இதோடைய காலம் என்ன இருக்குது? 1. 0 into 1 0 தான் வரும். ஸோ அதனால் இது அப்படியே தான் வரும். சரியா? அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இடத்த வந்து பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து 0 இருக்கா? இதை வந்து மாற்ற முடியுதான்னு பார்க்குறோம். நல்லா பாருங்கள். இந்த 0வோடைய ஹைலைட் பண்ண இடத்துல இதோடைய ரோ வந்து 1 இருக்குது. சாரி, காலம் வந்து 1 இருக்குது. அதே மாதிரி இதோடைய ரோவில் வந்து ஹைலைட் பண்ணதில் பார்த்தோன்னா 1 இருக்குது. அப்போ இங்கேயும் 1 இங்கேயும் 1. ஸோ இந்த ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல நம்ம 0 இருந்தால் என்னென்னு பண்ண சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ரெண்டு இடத்துலையும் வந்து 1 1ன்னு வந்து 0ன்னு இருந்ததுன்னா அதை நம்ம என்னென்னு மாற்றிக்கலாம்? 1ன்னு சொல்லிட்டு மாற்றலாம். ஸோ அந்த 1 வந்து நான் என்ன பண்ணிட்டேன்? இங்கே வந்து எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இங்கே 1 இருக்குது. ஸோ அந்த 1 எடுத்து அப்படியே எழுதிடும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த இடத்த இன்னும் இதெல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணலை இங்கே. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபில் பண்ணணும் அப்படின்னா சிஏல இதை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அப்போ இதோடைய ரோ வந்து என்னது? 0. இதோடைய காலம் வந்து என்ன இருக்குது? 0. ஸோ 0 0 நமக்கு 0 தான் வரும். அடுத்தது இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோடைய காலம் வந்து என்னது? 1. இதோடைய ரோ என்னது? 1. சாரி, இதோடைய காலம் வந்து 1. இதோடைய ரோ வந்து பார்த்தோன்னா ஹைலைட் பண்ணது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே வந்து 0 இருக்குது. ஸோ 0 into 1 நமக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அடுத்தது இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0 into 1 நமக்கு ஆல்ரெடி 1 தான் இருக்குது. ஸோ அந்த 1 வந்து இருக்குது. 1ன்னு இருந்ததுன்னா அதை அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். அதை வந்து நம்ம மாற்றக்கூடாது. ஓகேவா? ஸோ 0ன்னு எங்கே இருக்கோ அதில் நம்ம 1 மாற்ற முடியுதா அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்தது இந்த இடத்த வந்து நம்ம பார்க்கும்போது இதோடைய இது வந்து 0 0 நமக்கு 0 தான் கிடைக்கும். அப்புறம் இதில் வந்து பார்க்கும்பொழுது இதோடைய ரோ 0, இதோடைய காலம் வந்து 1. 0 into 1 நமக்கு 0 தான். அது மாதிரி இங்கே வந்து பார்த்தோன்னா 0 1. 0 into 1 நமக்கு 0. ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு வந்து இந்த R2ல் இந்த இடம் மட்டும் வந்து 1ன்னு வந்து மாறி இருக்குது. ஓகேவா? ஸோ அதாவது பாத் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. அதாவது ஏலேருந்து சிக்கு போகிறதுக்கான பாத் வந்து நமக்கு எக்ஸிஸ்டாக இருக்குது. எப்படி போகலாம்? ஏலேருந்து சிக்கு போகணும் அப்படின்னா ஏலேருந்து பிக்கு போய் பிலேருந்து சிக்கு போகலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அதனால தான் வந்து பாத் வந்து நமக்கு என்ன கிடச்சிச்சு? இங்கே வந்து 1ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும்? R2லேருந்து R3 கண்டுபிடிக்கணும். ஸோ R3 அப்படின்னா R2ல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேர்டு ரோவை வந்து ஹைலைட் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி தேர்டு காலமை வந்து ஹைலைட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அந்த ஹைலைட் பண்ண வேல்யூஸை அப்படியே எடுத்து R3ல் வந்து எழுதிருங்க. ஸோ அப்படி எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 1 1 0 0. ஓகேவா? ஸோ அதுமாதிரி காலம் வந்து பார்க்கும்போது 0 0 1. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரிமைனிங் ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ ரிமைனிங் ஸ்பேஸ் வந்து நம்ம இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ நமக்கு இங்கே 0 இருக்கா? அப்போ இந்த 0வை மாற்ற முடியுதான்னு பார்க்கணும். ஸோ இதோடைய காலம் வந்து பார்க்கும்போது 0, இதோடைய ரோ பார்க்கும்போது 1. ஸோ 1 0னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஓகேவா? இந்த 1 இருக்குது. ஸோ 1 அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அதுமாதிரி டிலையும் 1 இருக்குது. ஸோ 1 அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது இங்கே வந்து நமக்கு 0 இருக்கு இல்லையா? இது ஏதாவது மாற்ற முடியுதான்னு பார்க்குறோம். ஸோ 0, இதோடைய ரோ வந்து 1. ஸோ 0 into 1 நமக்கு 0 தான் வந்து கிடைக்கும். அடுத்தது இதுக்கு வந்து பார்த்தோன்னா 0, இதோட இது வந்து 1. ஸோ இதுவும் நமக்கு 0 தான் கிடைக்கும். அடுத்தது இந்த பக்கம் ஆல்ரெடி 1 இருக்குது. ஸோ 1 எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ கீழே உள்ளதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டியிலேருந்து எந்த அவுட் கோயிங் வெர்டெக்ஸுமே இல்லை அப்படின்னும்பொழுது டிக்கு எல்லாமே கம்பல்சரி வந்து நம்ம இதுங்க செக்கே பண்ணாலும் 0 தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? R3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ R3லேருந்து நம்ம R4 வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ R4 வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா 4th ரோ R3யில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? 4th ரோவையும் 4th காலமையும் வந்து என்ன பண்ணிக்கிறீங்க? ஹைலைட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அந்த வேல்யூஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 0 0 0. ஸோ இங்கே வந்து 1 1 1. ஓகேவா? ஸோ இப்போ ரிமைனிங் இங்கே இருக்கிற ஸ்பேஸை தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இதில் நமக்கு எங்கெல்லாம் 1 இருக்கோ அந்த 1 எல்லாமே ஃபஸ்ட்டே எடுத்து எழுதிக்கோங்க.
ஓகேவா? ஸோ ரிமைனிங் இதுதான் வந்து நமக்கு 0வா இருக்குது. ஸோ இதில் ஏதாவது நம்மளால் மாற்ற முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் பார்க்கும்பொழுது இந்த ஹைலைட் பண்ணதில் கீழே இந்த ரோ எல்லாமே நமக்கு என்னவா இருக்குது? 0ன்னு இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒன்ஸ் எல்லாத்துக்குமே 0ன்னு வந்தாலுமே நீங்கள் காலமில் பார்க்கும்போது நமக்கு 0 தான் வரும். ஸோ அப்போது ஏற்கனவே உள்ள வேல்யூஸை தான் அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து போடுற மாதிரி வரும். ஓகேவா? ஏன்னா 0 × 1 அப்படின்னாலும் 0 தான். அதேமாதிரி இதில் வந்து பார்த்தோன்னா 0 × 1 அப்படின்னாலும் 0 தான் வரும். 0 × 1 அப்படின்னாலும் இங்கேயும் 0 தான் வரும். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அப்போது கீழே வந்து ஒரு ரோவே வந்து நமக்கு 0 தான் இருக்குது. அப்போ நீ காலமில் வந்து அதை இன்டர்செக்ட் ஆனாலும் நமக்கு வந்து 0 தான் நமக்கு கிடைக்கும். அப்போ கடைசியாக நமக்கு வந்து R4 கிடச்சிது இல்லையா? இதுதான் வந்து என்னது? ட்ரான்சிட்டிவ் க்ளோஷர். ஓகேவா? இந்த அல்காரிதமுடைய ட்ரான்சிட்டிவ் க்ளோஷர் வந்து இதுதான். கடைசியாக இந்த மாதிரி வந்து என்ன பண்ணால் T = அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு R4ல் என்ன சொல்யூஷன் கிடச்சிருக்கோ அதை அப்படியே எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இதில் வந்து எழுதிக்கணும். ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன். ஸோ வார்ஷல் அல்காரிதம் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போடும்பொழுது கடைசியாக R4 4 வெர்டெக்ஸ்னா R4, 5 வெர்டெக்ஸ் இருக்குன்னா R5 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். 6 வெர்டெக்ஸ் இந்த கிராஃபில் இருக்குது அப்படின்னா R6 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கடைசியாக என்ன வேல்யூ வருதோ அதை எடுத்து ட்ரான்சிட்டிவ் க்ளோஷர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுங்க. ஓகேவா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து அனுப்பிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.